ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க்கே பண்ணாமல் நான் டைரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் இன்னும் பாதி பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் வந்து நான் சுதா மேடத்தில் வந்து நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டிலில் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணேன். ஸோ வந்து சுதா மேடம் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் தெளிவாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அண்ட் நான் சுதா மேடமோட ஒர்க் பண்ணப்போ அவங்கள பார்த்தது, ஐ திங்க் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த பொண்ணோட கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்குது. அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுது, அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. பட் இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆப்வியஸ்லி. அண்ட் எனக்கு வந்து அவங்க எல்லாரும் ஒரு ஜென்ரல் ஒரு கிளிஷே தாட் ஆஃப் எப்படி ஒரு லேடி டேரக்டர் வந்து இப்படி ஒரு டஃப்பான படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு அது ஃபீலே ஆகலை. ஆப்வியஸ்லி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ம் ஃப்ரம் Sudha ma'am, and I'm very happy to see our second film coming out like this. And the trailer part, I was very happy. Both the Hindi trailer and the Tamil trailer was absolutely out of the world, and very much looking forward to this film. And so all the best ma'am, and thank you. அவங்களுக்கு தான் ஐ திங்க் நான் வந்து அந்த ஒரு ப்ரொடக்ஷன் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு படத்தை எப்படி புட் டுகெதர் பண்ணுறது அப்படின்லாம் டெஃபினட்டாக நான் சுதா மேம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டு வரேன் இந்த சமயத்தில். அண்ட் சந்தோஷ் நாராயணன் ஆப்வியஸ்லி வந்து ஐ திங்க் ஒரு நேஷ்னல் டேலண்டாக வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் grown and proved himself and continuously been proving himself again and again. And we always look forward to your album, Santosh. And Maddie sir, அலைபாய்ந்த டைமில் வந்து எல்லாரும் அந்த லுக்கு, அந்த க்ளீன் ஷேவன் லுக்கு, அந்த முடியை வச்சுட்டு வந்து பசங்க ட்ரை பண்ணி முடியாமல் தவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ரக்கெட் லுக் தான் வந்து என்ன இருக்குது. இந்த மாதிரி பசங்களாம் கூட இந்த மாதிரி தாடியெல்லாம் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணுறோம். அதுக்குள்ளே நீங்களும் தாடி வச்சுக்கிட்டீங்களா, எல்லாரையும் காலி பண்ணுறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம். அண்ட் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவரும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன், தாடி வச்சுட்டு. ஐ திங்க் இப்போ இந்த சத்யம் தேட்டரில் இந்த 2 சீட்டில் வந்து தமிழ்நாட்டோட முக்கால்வாசி பொண்ணுங்களோட ட்ரீம்ஸ்லாம் உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து ரொம்ப ஒரு இன்டிமிடேட்டிங்காக இருக்குது. பட் welcome back sir to Tamil cinema, and we want you to see here in our screens again and again and again. And இன்னும் நிறைய படங்கள் I think ஒரு different shade of Maddie sir we are Tamil cinemas going to see in the years to come and in அடுத்த படங்கள்ல அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. All the best to you sir. And last but not the least, சசிகாந்த் சார் என்னோட முதல் படம் வாய்ப்பு கொடுத்து ஐ திங்க் நான் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர். அண்ட் சொன்னார், ஐ மீன் போன வருஷம் வந்து அவருக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அண்ட் பட் அந்த சமயத்துலையும் வந்து அவர் ஒரு கம்பேக் ஃபில்மாக கன்சிடர் பண்ணுற இந்த படம் இட்ஸ் அண்ட் அகெயின் ஒரு ஆஃப் பீட் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து ஐ திங்க் யூ நோ வாட் ஒய் நாட் இஸ் ஆல் அபவுட் அண்ட் வாட் சசி சார் இஸ் ஆல் அபவுட். அண்ட் நான் கூட என் காதல் சொல்வது இப்படி முடிச்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கொடுத்த ஸ்கிரிப்ட்ஸ்லேருந்து வந்து இருக்கிறதுலே ஆஃப் பீட் ஸ்கிரிப்ட் தான் அவர் சூஸ் பண்ணி பண்ணுன்னு சொல்லி அவர் தான் என்னை புஷ் பண்ணார். அண்ட் ஐ திங்க் டு எவ்ரிபடி ஹியர் நான் சொல்லிக்க வருவது என்னன்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, ப்ரெஸ்ஸுக்கும் சரி, அண்ட் டு த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தமிழ் சினிமா நல்ல படங்கள் வரணும், வித்தியாசமான கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு பேஷனட்டாக ஆசைப்படுறவங்க எல்லாரும் வந்து சசி சார் வந்து படம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐ திங்க் யுவர் ஜென்வன் இன்டென்ஷன் இஸ் ஃபுல்ஃபில்ட் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். அண்ட் சார் இது இறுதி சுற்றுலாம் இல்லை உங்களுக்கு, இது ஒரு அதான் இறுதி சுற்று மாதிரி எல்லா அட்டம்ஸையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இறுதி சுற்றை ஒழிய இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. நான் உங்களை விட்டுற மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அண்ட் தமிழ் சினிமாவுக்கு உங்கள் சேவை வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக தேவை. அண்ட் ராஜ்வி ராணி சார், I think for every country, I think there's a kind of cinema and creators' work that represents the cinema of a country. And for India, I think it's your kind of cinema and your work. There's loads of things I would like to tell you, but I don't think this is the time and place for it. And you inspire all of us, and I'm glad to be standing right in front of you and talking to you and for you to hear my words. Pleasure being here. All the best to the whole team, and hope this film becomes a big success. Thank you.